ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இந்த யூனிவர்சிட்டியில வந்து டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஜாப்க்கு வந்து இப்ப ஜாப் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்குது. ரொம்ப கம்மியான டேட் இருக்கிறதுனால ஆன்லைன்ல நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆன +2 டிகிரி, டிப்ளமோ படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இது வந்து பெர்மனன்ட் ஜாப்பும் வந்து அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஜாப்ஸும் வந்து இதுல வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஜாப்புக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், ஏஜ் லிமிட் என்ன, சேலரி ரேஞ்ச் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட் நோட்டிபிகேஷன் ஓவர் வியூவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, மத்திய பல்கலைக்கழகம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய மத்திய பல்கலைக்கழகத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங்கும் கொடுத்திருக்காங்க, நான் டீச்சிங்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து டீச்சிங் அப்படிங்கிற இந்த ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு உண்டான டீச்சிங் லிங்க்கும் நான் டீச்சிங் லிங்க்கும் நோட்டிபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நான் டீச்சிங் ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீச்சிங் ஜாப் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்ளை பண்ற மோட் எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான். நீங்க எங்கேயும் அலைய போறது கிடையாது. டிடி எடுக்கணும், பேங்க் அலையணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், போஸ்ட் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உங்க மொபைல் போன் மூலியமாவே நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து நான் டீச்சிங் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் ஜாப் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல கிட்டத்தட்ட வந்து 7 விதமான டிஃபரெண்ட் ஜாப் ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சி சி சிபிசி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பே லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 10th லெவல்ல நமக்கு வந்து பே பண்றாங்க. யூஆர் கேட்டகரிக்கு ஒரு வேக்கன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் லைப்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே 10ல வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு யூஆர் கேட்டகரியில ஒரு வேக்கன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு வந்து பே 2ல வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. யூஆர் கேட்டகரியில ஒன்னு, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில ஒன்னு, ஓபிசி கேட்டகரியில ஒன்னு, எஸ்சி கேட்டகரி இந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்ட் வந்து 4 வேக்கன்ட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த ரோலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க 12th எல்லாம் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பே லெவல் வந்து பாத்தீங்கன்னா 1ல உங்களுக்கு வந்து பே பண்றாங்க. யூஆர் கேட்டகரிக்கு ஒரு வேக்கன்ட்டும், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு ஒரு வேக்கன்ட்டும், பிடபிள்யூடி அப்படிங்கிற இந்த கேண்டிடேட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்கன்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. இது என்ன இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடினா வந்து பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்னா வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நம்ம சொல்லுவோம். பிடபிள்யூடி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சனா இருக்காங்க பாத்தீங்களா, மாற்றுத்திறனாளி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு உண்டான வேக்கன்ட் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. டோட்டலா வந்து இந்த எம்டிஎஸ் போஸ்டிங் வந்து ஒரு 3 விதமான ரூல் வந்து நம்மளுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி லைப்ரரி அட்டெண்டர் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பே லெவல் 1ல யூஆர் கேட்டகரிக்கும் எஸ்சி கேட்டகரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 வேக்கன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லெபரட்டரி அட்டெண்டர் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பே லெவல் 1ல வந்து எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்கன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் அட்டெண்டர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து ஒரு வேக்கன்ட் ஓபிசி கேட்டகரியில ஒரு வேக்கன்ட்டும், யூஆர் கேட்டகரியில ஒரு வேக்கன்ட்டும் கிட்டத்தட்ட 2 விதமான ரோல் வந்து கொடுத்திருக்காங்க. இது இது எல்லாமே வந்து டைரக்ட் வால்கிங் ரெக்ரூட்மெண்ட் தான். இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களை வந்து ஆள் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 14 விதமான ரோல் வேகன்சிஸ் வந்து அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 14 கேட்டகரியில நீங்க ஒரு நபரா ஆகணும் அப்படின்னா நீங்க இதை வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இப்பவே போயிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி செகண்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டன்ட் இன்டர்னல் ஆடிட் இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில உங்களுக்கு வேலை வந்து கொடுப்போம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ரூல் வந்து இதுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. மேபி இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அது எல்லாமே ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபுல்லா வந்து செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம வந்து எலிஜிபிலிட்டி வந்து பார்க்கும்போது டைரக்டா அந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நேம் ஆஃப் தி போஸ்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஏல வந்து பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லெவல் பே வந்து 10th லெவல்ல உங்களுக்கு வந்து பே வந்து பண்றாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க ஆண்கள் பெண்கள் இருபெல்லாமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட் இந்த ரோலுக்கு வந்து நீங்க கண்டிப்பா இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எம்சிஏ நீங்க வந்து பண்ணிருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஒண்ணு நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து எம்ஏ எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது ரிலேட்டடா இன்வால்வ்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று படிச்சிருக்கணும். அப்படி உங்களால வந்து எம்இ படிக்கல அப்படின்னா நீங்க பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஇ பிடெக் ரெண்டுலயுமே வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேக்குறாங்க. அப்படி இதுவும் உங்களால வந்து பண்ண முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்
நீங்க எம்சிஏ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேக்குறாங்க. இதுவும் உங்களால வந்து பண்ண முடியலனா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுவும் இல்ல அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம் லிட்டரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா எம் லிட்டரேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்சிஏ ரிலேட்டடா நீங்க கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அப்படிங்கிற இந்த ரோலுமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஏல தான் உங்களுக்கு வந்து பே பண்றாங்க. ஏஜ் லிமிட் வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா மாஸ்டர் டிகிரி லைப்ரரி சயின்ஸ்ல நீங்க வந்து பண்ணிருக்கீங்கன்னா டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 55% ஆஃப் மார்க் நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. பிஹெச்டி ரிலேட்டடா நீங்க வந்து கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ரெகுலர் மோட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கணும். எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன்ல நீங்க வந்து கிளியர் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இதெல்லாமே ஒன்ஸ் நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிற இந்த ரோலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் சில நம்மளுக்கு வந்து பே பண்றாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 32 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரிஸ் வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க வந்து பாஸ் பண்ணா போதுமானது. இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து 35 WBMஸ்ல வந்து WBSல வந்து நீங்க வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஹிந்தியில நீங்க வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிற 6 தான் கொடுத்திருக்காங்க. அண்டு கொடுக்கல. ஒண்ணு இங்கிலீஷ் அப்படி இல்ல ஹிந்தி. இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணணும். இங்க நல்லா ஸ்பீடா வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. அப்படி இல்லைன்னா ஐடி வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. இதுக்கு எவ்வளவு குரூப் சில நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவல் வந்து 1ல வந்து பே பண்றாங்க. 32 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து லைப்ரரி அட்டெண்டர் அப்படிங்கிற இந்த ரோலுக்குமே வந்து குரூப் சில 32 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் இதுக்கு உண்டான எக்ஸ்டர்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th பிளஸ் 2ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ரெகக்னைஸ்டு போர்டுல நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும். ஒண்ணு நம்ம ஸ்டேட் போர்டுல நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா சிபிஎஸ்இ போர்டுல நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சர்டிபிகேட் கோர்ஸ் இன் லைப்ரரி சயின்ஸ் ஃப்ரம் எ ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூட். ஒரு நார்மலான இன்ஸ்டிடியூட்ல நீங்க வந்து டிப்ளமோ லைப்ரரி சயின்ஸ் நீங்க பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூனிவர்சிட்டி காலேஜ் எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா லைப்ரரி உண்டான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த போஸ்டிங் லோ ப்ரையாரிட்டி அட்டெண்டர் இந்த ரோலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் சில தான் நம்மளுக்கு வந்து பே பண்றாங்க. இதுக்குமே வந்து நீங்க 10th பிளஸ் 2 அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் பிளஸ் 2ல சயின்ஸ் குரூப்ல நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து 10th வந்து பாத்தீங்கன்னா ரெகக்னைஸ்டு சென்ட்ரல் வந்து ஸ்டேட் போர்டுல நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் அட்டெண்டர் அப்படிங்கிற இந்த ரோலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் சில 32 ஏஜுக்குள்ள இருக்கக்கூடியவங்க ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 10th வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அதே மாதிரி அப்படி 10th பாஸ் பண்ணலனா ஐடி நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஆடிட் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் ஏல உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா பே பண்றாங்க. இதுக்கு மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் காமர்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எம்காம் வந்து கிளியர் பண்ணிருக்கணும். அப்படி எம்காம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபைனான்ஸ் சிஏ சாப்டர் அக்கவுண்ட் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஐசிடபிள்யூஏ அப்படிங்கிற இந்த கேட்டகரியில நீங்க வந்து டிகிரிஸ் ப்ரோக்ராம் வந்து பண்ணிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் அக்கவுண்ட்ஸ் ஆடிட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி சொல்ற வரைக்கும் நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பீரியட்ஸ் ஆஃப் 1 இயர் அதாவது 1 இயர் வரைக்கும் நீங்க கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஜாப் எல்லாத்துக்குமே அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து 31st வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. அக்டோபர் 31st வரைக்கும் அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இது எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஏஜ் ரிலாக்சேஷன் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஏஜ் ரிலாக்சேஷன் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல இப்ப 32 அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த 30 நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 32ல இருந்து ஒரு 5 இயர்ஸ் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுங்க. அதே மாதிரி ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வித் 3 இயர்ஸ் கண்டினியூஸ் சர்வீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரசன்ட்லி ஒர்க் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து 10 இயர்ஸ் ஆல் கேட்டகரிக்குமே வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க.
பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்டரி சர்வீஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு சாரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே நீங்க ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு உண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து இன்டர்வியூ மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் பண்றாங்க. இல்ல எந்தெந்த போஸ்டிங் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கு அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1 அண்ட் 2மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் பிஃபோர் இன்டர்வியூ அண்ட் நெசசரி அப்படிங்கறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர்ல 3 அண்ட் 7ல இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டக்ட் ரிட்டன் டெஸ்ட் அட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் 3க்கும் 7க்கும் இந்த ரோலுக்கு மட்டும் வந்து ரிட்டன் டெஸ்ட் மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டெஸ்ட்லயுமே வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஏ டைப்ல இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுமே உங்களுக்கு வந்து இருக்கும். 100 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் மார்க் மினிமம் அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்லயுமே நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 31 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான இன்வால்வ் கவர்ஸ் எல்லாமே நீங்க வந்து அப்ளிகேஷன்ல போஸ்ட் பண்றது ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. சோ அதெல்லாம் யாரு அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த ஓபிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க மட்டும் நீங்க என்ன பண்ண அந்த அனெக்சர் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்க வந்து சிக்னேச்சர் பண்ணி நீங்க வந்து அனுப்பி விடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மத்த கேட்டகரிஸ் யாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு மத்தபடி யாருமே வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணுவது தேவை கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன்ல ஃபீஸ் பேமெண்ட் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஜெனரல் கேட்டகரி அதாவது யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த போஸ்டிங்க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றீங்க அப்படி இந்த கேட்டகரியில அப்ளை பண்றீங்கன்னா ₹750 நீங்க வந்து ஆன்லைன்ல ஃபீஸா வந்து பேமெண்ட் பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பிடபிள்யூகேடி கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே வந்து இந்த யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது, ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே ப்ரோ, இது அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்னு சொல்லிட்டு இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் வந்து பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் டீச்சிங் ரோலுக்கு முதல்ல வந்து இந்த இடத்துல சைன் அப் பண்ணிட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீச்சிங் ஜாபுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. டீச்சிங் ஜாபுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேக்கல்டிஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கேட்டகரியிலுமே டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வந்து ஒவ்வொரு வேக்கண்ட்டும் வந்து இருக்கு. இதுல பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் ஜியோகிராபிக்ஸ் ஜியாலஜி ஹிஸ்டரி ஹார்டிகல்ச்சர் லா மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் மியூசிக்ஸ் சோசியல் ஒர்க்ஸ் இந்த மாதிரியான கேட்டகரிக்கு எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு ஒன்று ஓபிசி கேட்டகரிக்கு ஒன்று சொல்லிட்டு உங்களுக்கு நமக்கு தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்க ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஃபேக்கல்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 ஜாப் வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க ஃபுல்லா வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டுக்குமே அப்ளை பண்றதுக்கு சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போறீங்க. ஃபேக்கல்டிஸ் அண்ட் நான் ஃபேக்கல்டிஸ் சொல்லிட்டு ரெண்டு விதமான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எந்தெந்த கேட்டகரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். இது வந்து இப்போதைக்கு ஒரு நோட்டிபிகேஷன் ஓவர் வியூவா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.